இது ஒரு சாதாரண கதை அல்ல. இது மனித மனதின் இருண்ட பக்கம், சமூகத்தின் முகமூடி மற்றும் ஒரு பெண்ணின் துயரமான வாழ்க்கையைப் பற்றிய உண்மை சம்பவம். பிரான்சில் நடந்த இந்த சம்பவம் உலகையே அதிர்ச்சியடைய செய்தது. ஒரு பெண் 25 ஆண்டுகள் முழுவதும் ஒரு அறைக்குள் அடைக்கப்பட்டிருந்தாள். அவளுடைய பெயர் பிளான்ச் மோனியர். பிளான்ச் மோனியர் 1849இல் பிரான்சின் பொய்டியர்ஸ் நகரில் பிறந்தாள். அவள் ஒரு உயர்ந்த சமூகத்தைச் சேர்ந்த குடும்பத்தில் பிறந்தாள். பணம், மரியாதை, செல்வாக்கு அனைத்துமே இருந்தது. அவளது தந்தை ஒரு சட்டவாதி. தாய் லூயிஸ் மோனியர் சமூகத்தில் மிகவும் மதிப்புமிக்க பெண். பிளான்ச் அழகானவள், புத்திசாலி, இசை மற்றும் கலை மீது ஆர்வம் கொண்டவள். அவள் சமூகத்தில் அனைவராலும் விரும்பப்பட்டவள். பிளான்ச் ஒரு நாள் ஒரு வழக்கறிஞரை காதலித்தாள். ஆனால் அந்த மனிதர் அவளது சமூக நிலைக்கு இணையானவர் அல்ல. அவளது தாய் லூயிஸ் மோனியர் இதை கடுமையாக எதிர்த்தாள். நம் குடும்பத்தின் மரியாதையை கெடுப்பாய் என்று கூறி பிளான்ச்சை அந்த உறவை முடிக்க சொன்னாள். ஆனால் பிளான்ச் காதலை விட்டுவிடவில்லை. அவள் தாயின் கட்டளையை மீறி அந்த மனிதரை திருமணம் செய்ய விரும்பினாள். ஒரு நாள் பிளான்ச் திடீரென காணாமல் போனாள். அவளது நண்பர்கள், அயலவர்கள் அனைவரும் அவளை தேடினர். ஆனால் அவளது தாய் அவர்களிடம் அவள் எங்கோ வெளிநாட்டுக்கு போய்விட்டாள் என்று கூறினாள். ஆண்டுகள் கடந்து போனது. அவளது பெயர் மெதுவாக மறக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது தெரியுமா? அவளது தாய் அவளை வீட்டிலேயே ஒரு சிறிய அறைக்குள் பூட்டி வைத்திருந்தாள். அந்த அறையில் ஜன்னல் மூடப்பட்டிருந்தது. ஒளி வராது, காற்று வராது. அவள் ஒரு பழைய படுக்கையில் கட்டப்பட்டிருந்தாள். அவளுக்கு உணவு கொடுக்கப்பட்டது. ஆனால் மனிதாபிமானம் இல்லாமல் அவளுடைய மனநிலை மெதுவாக குலைந்தது. அவளது உடல் மெலிந்தது, முடி சிதறியது, தோல் கருமையாக மாறத் தொடங்கியது. அவள் ஒரு மனித உருவிலிருந்து ஒரு நிழலாக மாறினாள். அவளது தாய் இதை குடும்பத்தின் மரியாதைக்காக செய்ததாக கூறினாள். 1901இல் 25 ஆண்டுகள் கழித்து பிரான்ஸ் போலீஸுக்கு ஒரு மர்மமான கடிதம் வந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது என்னவென்றால், பொய்டியர்ஸ் நகரில் ஒரு வீட்டில் ஒரு பெண் பல ஆண்டுகளாக அடைக்கப்பட்டிருக்கிறார். போலீசார் உடனே அந்த வீட்டுக்கு சென்றனர். அவர்கள் கதவை திறந்தபோது ஒரு துர்நாற்றம் அவர்களை அதிர்ச்சியடைய செய்தது. அந்த அறைக்குள் அவர்கள் பார்த்தது மனித கற்பனைக்கு புறம்பானது. ஒரு பெண், முழுமையாக மெலிந்த உடலும் முடி சிதறி கண்கள் ஒளியற்ற நிலையில் இருந்தாள். அவள் பிளான்ச் மோனியர். அவள் 25 ஆண்டுகளாக அந்த அறையில் அடைக்கப்பட்டிருந்தாள். அவள் பேச முடியாமல் இருந்தாள். வெளிச்சத்தை கூட தாங்க முடியாமல் அவளது உடல் எலும்பாக மாறியிருந்தது. போலீசார் உடனே பிளான்ச்சை மருத்துவமனைக்கு அனுப்பினர். அவளது தாய் லூயிஸ் மோனியர் கைது செய்யப்பட்டார். அவர் எல்லோரிடமும் அவள் குடும்பத்தின் மரியாதையை கெடுப்பாள் என்பதால் இந்த காரியத்தை செய்தேன் என்று கூறினாள். பிளான்ச் மோனியரின் சகோதரர் மார்சல் மோனியரும் இதில் பங்கு பெற்றிருந்தார். ஆனால் தாய் சிறையில் சில நாட்களிலேயே இறந்துவிட்டாள். மார்சல் தண்டனையிலிருந்து தப்பித்தார். பிளான்ச் மோனியர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாள். ஆனால் அவளது மனநிலை மீளவில்லை. அவள் வெளிச்சத்தையும் மனிதர்களையும் பார்த்து பயந்தாள். அவள் 1913இல் இறந்தாள். அவளது வாழ்க்கை மனித கொடுமையின் சின்னமாக மாறியது. பிளான்ச் மோனியரின் கதை ஒரு எச்சரிக்கை. அன்பு, மரியாதை, சமூகத்தின் பெயரில் எத்தனை கொடுமைகள் நடக்கின்றன என்பதை இது காட்டுகிறது. அவள் 25 ஆண்டுகள் இருளில் இருந்தாலும் அவளது கதை உலகம் முழுவதும் வெளிச்சம் பரப்பியது. இது ஒரு பெண்ணின்
துயரமான வாழ்க்கை மட்டுமல்ல, மனித மனதின் இருண்ட முகம். பிளான்ச் மோனியர் இருளில் அடைக்கப்பட்ட ஒரு உயிர், ஆனால் வரலாற்றில் என்றுமே மறக்க முடியாத ஒரு பெயர்.